முருகா என்னன்னு பார்க்குறேன். அன்பாளையம் கருவத்தூரில் போய் இப்படி பிடிச்சிக்கிட்டு வெளியே இருக்கேன். வெளியே இருந்துட்டு வந்தவனே நம்ம அன்பாளையத்தில் கீறி ஓசை வச்சு அடிக்கிறேன். காலை அப்படி கழுவுறானப்பா. நீங்கள் இதெல்லாம் குண்டி கழுவிட்டீங்க அதெல்லாம் சொல்கிறீங்க. என்ன அப்படியேப்பட்ட ஆளு? ஆமாம், உள் வாங்கிருச்சு. உன்னுக்கு இருக்கும்போது பார்த்தே உன் மூக்குத்தி மாறுவேன். என்னமோ அவங்க சாமி புண்ணியத்துல நீர் வடியுது. தம்பி, நீங்க நாளைக்கு அதை எடுத்து விடுங்க. சரிங்கய்யா. அவர் அந்த சுமதி, உனக்காக நான் புடலங்காவா இருப்பேன். அது என்னன்னு வர்ற எறும்புறும்பு வெதர்ல கடிச்சு பிடிச்சாலும் என்னடா, அதுக்கு தேன் சீரணி அதுல வைக்காதுன்னு சொன்னேன். சுமதி, நம்ம கருப்பை முன்னியத்துல சாமி என்ன சொல்லுச்சு தெரியுமா? என்னைய கட்டி பிடிக்க சொல்லுச்சு. அருமையான டைலாக்டா. அவன் அது ஆடுனது பிள்ளையார் சாமி. அவ்வளவுதான், தும்பிக்கை கீழே வந்துருச்சு. அவ்வளவுதான். சுமதி, இந்த உலகத்துல நான் இருக்கிற வரைக்கும் எதை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன் தங்கம். சுமதி, உனக்காகத்தான் 8300 சில்லறையில இருந்து 15500 வரைக்கும் நான் உள்ள டவுசர் எடுத்து போட்டிருக்கேன். என்னைக்கா அது போடாம கூட வாடா. யாரு கேக்குறது? பண்றா பண்ணு தோஞ்சா. என்ன உட்காந்துட்டான்ல, பண்ணுங்கப்பா. அவ்வளவுதான், டைலாக் பேசி முன்னைக்கு இழப்பு வந்துருச்சு. உட்காந்துருக்கேன்டா, பண்ணுங்கடா. சுமதி, முந்தானத்து பண்ணும்போது உசிரியே போச்சுல. ஆனந்துங்க நான் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. நான் இவனை என்ன பண்ணேன், பப்புல போய் கட்டி போடுறான்னு சொன்னேன். உண்மையிலே டவுலிய சாங்ஸ்ன்னு அடிச்சது மாதிரி அடிச்சிட்டாங்க. எனக்கு உசிரே போச்சு. ஆத்தாடி தாய் நம்மளை கொலைகேசில் மாட்டி விட்டுருவாங்கன்னு. அதுக்கு தேன் மட்டும் எதுவும் சொல்லாத ஆனந்து. என்னையெல்லாம் பண்ணானா உன்னை உள்ள வர சொல்லி கொண்டே விடுவேன். அப்புறம் அன்னைக்கு தள்ளி விட்டு கோத்த அண்ணன் முன்னார்லடா. நாடகம் பண்றது நடிப்புடா. சைஸாத்தே அது பண்ணணும். என்னப்பா லப்பு லப்புன்னு செய்யக்கூடாது. சைஸா பண்றேன். ஒன்னே சொல்லலாமா, அது வேற. வீட்டில் ஒரு பொம்மை வச்சிருக்கேன், அங்கே ட்ரைனிங் கொடுப்பேன். பொம்மையை நினைச்சு அன்னைக்கு செங்கல்ல செஞ்சு முண்டை. சுமதி, நம்ம கல்யாணம் பண்ணா திண்டுக்கல்ல இருப்போமா மணப்பாறையில் இருப்போமா? ஏன் கருப்பாயிருந்தில இருக்கிற? அப்பத்தாண்டா நான்லாம் வந்து போறதுக்கு ஈஸியா இருக்கேன். சுமதி, அதுக்குள்ள நமக்கு பிள்ளை வந்துச்சு. அவன் கத்தால வாடகைக்கு வருவேன்.